கோமதி சக்கரம், தாமரை மணி மாலை, இது இரண்டும் சேர்ந்து இருப்பதினால் நமக்கு எவ்வளவு நன்மைகள், இது இருப்பதினால் எந்த கடவுள்கள் இணைந்து இருப்பார்கள் என்றும், இந்த இரண்டும் சேர்ந்து இருப்பதினால் நமக்கு நம் வீட்டிற்கு எந்த அளவுக்கு அனுகூலங்கள், தெய்வ சக்திகள், பணம் வரவு ஏற்படும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு நீங்கள் ஒரு சிவப்பு துணி எடுக்க வேண்டும். பட்டு துணி அல்லது காட்டன் துணி அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்குமோ சிவப்பு கலரால் ஆன ஒரு துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில் 9 தாமரை மணி மாலை, 9 கோமதி சக்கரம், இது ரெண்டும் கூட்டிங்கன்னா 18 வரும். அதுவும் 9 ஆகும். இது இரண்டையும் கொஞ்சம் அதுல ஒரு பெரிய துண்டுல பச்சை கற்பூரம் அதோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு 9 மிளகு சேர்த்துக்கோங்க. அதுல சேர்த்துட்டு இதை ஒரு சிறிய மூட்டை தான் வரும், ரொம்ப பெரிய மூட்டையெல்லாம் வராது. மிகச் சிறிய மூட்டையாக சிவப்பு நூலால் அதனை கட்டுங்கள். கட்டி உங்களுடைய மணி பாக்ஸ் அல்லது பூஜை அறையில கூட நீங்க இதை வைத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, நம் வீட்டில் சுபீட்சம் கிடைக்கும், பண வரவு வரும், நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இரண்டையும் சேர்த்து வைப்பது மிக மிக நல்லது. மற்றபடி நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தாலும் வைத்து பூஜை பண்ணலாம். ஆனா வீட்டுல 9 9 9 9 இல்லை என்றால் 3 3 வைத்துக் கொள்ளலாம். அதில் தவறு எதுவும் கிடையாது.